أشهد أن لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، فجعل فيه أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: والحج المبرور ليس له جزاؤه إلا الجنة. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தினத்தின் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்காக உலகத்தில் அவனுக்கு விருப்பமான இடமாக இருக்கிற அவனுடைய மாளிகையில் நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் நற்தொண்டுகளையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாம் யாவருக்கும் மாறி வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய துல்கஅதா என்கிற புனிதம் நிறைந்த மாதத்தினுடைய பாதி நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் சில நாட்களில் நாம் துல்ஹஜ் என்கிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அந்த 4 மாதங்களில் ஒன்றாக இருக்கிற துல்கஅதா மாதத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தின் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிற இறுதி கடமையாக இருக்கிற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக
உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஹஜ்ஜிக்காக மக்கள் சென்ற வண்ணம் மக்காவை நோக்கி சென்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த இந்த மாதம், அதற்கு அடுத்து வர இருக்கிற புனிதமிக்க மாதமாக இருக்கிற துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய செய்ய இருக்கிற வழிபாடுகள் அல்லது மிகப்பெரிய கடமையாக இருக்கிற ஹஜ்ஜுடைய கிருகைகள், அதற்காக பயணப்பட்டு கொண்டு தயாரை செய்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கிருகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்று அவர்களுக்கு முழுமையான நன்மைகளை வழங்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இஸ்லாமிய கடமைகள் மிக முக்கியமான கடமைகள் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிற 5 கடமைகள், அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்களாக இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமையாக இருக்கிற 50 கடமைகளில் ஒன்றாக இருக்கிற இறுதி கடமையாக இருக்கிற ஹஜ் என்கிற புனிதமான யாத்திரையை நிறைவு செய்வதற்காக வேண்டி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் மக்காவை நோக்கி சென்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹஜ் பயணம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அதற்கு முன்னிருந்த நபிமார்களுடைய காலம், தொண்டு தொட்டு என்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து காபா என்கிற அந்த ஆலயம் இருக்கிறது. அதற்கு பிறகு இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் அது புதுப்பிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். புதுப்பிக்கப்பட்ட காபா இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களின் காலத்திற்கு பிறகு இன்று பார்க்கிற அந்த காபா நவீனமான காபாவாக இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தொழுவதற்குரிய ஏற்பாடுகளை அந்த அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த சிரமங்களை லகுவாக ஆக்கி எல்லா ஹாஜிகளும் அந்த பயணத்தை, அந்த இபாதத்தை செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அந்த அரசு செய்து கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிற இந்த கடமையை பற்றி திருமறை குர்ஆன் அழைப்பு விடுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய கிருகைக்காக மக்களை அழைப்பீராக, காபாவை கட்டுவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அதை புனர் நிர்மாணம் செய்வதற்கு சொல்கிறான். அவர்களும் அவர்களுடைய மகனும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அந்த காபா சிலமடைந்த போது, அது பாதிப்புக்குள்ளான போது, தண்ணீரால் அல்லது பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களால் அது பாதிக்கப்பட்டு அது துண்டு துண்டாக சுக்குநூறாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த காபாவை புதுப்பிக்கக்கூடிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய அருமை மகனாக இருக்கிற இஸ்மாயில் நபியும் சேர்ந்து அந்த காபா என்கிற ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள், புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இப்படி புனர் நிர்மாணம் செய்வதற்கு பிறகு அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்களுக்கு அழைப்பு சொல்கிறான் அல்லாஹ் வஹீயின் மூலமாக. நபியே, நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களை அழைப்பீராக. அந்த ஹஜ்ஜிக்கு நீங்கள் விடுக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது, அந்த அழைப்பை எப்படி விடுவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பை எப்படி விட்டார்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். வஅத்தின் என்று சொன்னால் அரபியிலே அதற்கு மொழிபெயர்ப்பை செய்கிற போது வஅத்தின் என்பது உயர்ந்த சத்தத்தில், எந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி வஅத்தின், நீங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வர வேண்டும் என்று நீங்கள் உயர்ந்த சத்தத்தோடு, யஅதூக ரிஜாலன், மனிதர்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே பயணத்திற்காக வேண்டி அவர்கள் வர வேண்டும். வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மெலிந்த ஒன்றுமில்லாத மெலிந்து போன ஒட்டகங்களின் மூலமாகவும் அல்லது கால் நடைகளாகவும் உங்களுக்கு எதுவெல்லாம் பயணப்படுவதற்கு வசதியாக இருக்கிறதோ அந்த வசதி வாய்ந்த
அதன் அடிப்படையிலே உங்களுடைய பயணங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய கிருகைக்காக நீங்கள் தயாராகுங்கள், வாருங்கள், அந்த அழைப்பை விடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அழைப்பை கொடுத்தார்கள். இப்படி காபாவை புதுப்பிக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுகிறார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய கிருகைகள் என்னென்ன, அதை எப்படி செய்து கொடுக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபிக்கு தெரியவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ உன்னுடைய கட்டளையின் பேரில் காபத்துல்லாவை நான் புனர்நிர்மாணம் செய்து விட்டேன். நீ கட்டளையிட்டதன் பேரில் மக்களுக்கான ஹஜ்ஜுடைய அழைப்பையும் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய கிருகைகளை எப்படி செய்து காட்ட வேண்டும், ஹஜ் என்றால் என்னவென்று மக்களுக்கு நான் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியாத ஒரு அறிவாக இருக்கிறது. அப்போதான் புதிது, அப்போதான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி காட்டி கொடுக்கிறார்கள், செய்து காட்டி கொடுக்கிறார்கள், செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். சொல்லவில்லை. வஹி எந்த அளவுக்கு வஹியை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் செய்து காட்டுகிற ஒரு தூதுவராக, ஒரு மலக்காக, மலக்குகளின் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ஜுடைய கிரிகைகள் என்றால் என்ன, ஹஜ் என்றால் என்ன, ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த பாடம் தான் இன்றைக்கு தலைமுறையாக அது தொடர்ந்து நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இடமாக சொல்கிறார்கள். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற காபா அன்றைக்கு இதே மாதிரியான காபாவாக இல்லை. அந்த காபா மலைகளால் சூழப்பட்டிருந்தது, பாறைகளால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் ஏறி நடந்து செல்கிற போது கடும் பாறைகளுக்கு மத்தியிலே, அவர்கள் கரடுமுரடான கற்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஏறி செல்வார்கள். இன்றைக்கும் அந்த காபாவிலே நீங்கள் செல்கிற போது, நீங்கள் எங்கிருந்து சஃபா மருவா என்கிற அந்த மலைக்குண்டுக்கு மத்தியிலே ஓடுகிற இடத்தில் சஃபா மலையை அவர்கள் மெழுகு போன்று காட்சிப்படுத்தி அதை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அதிலே நீங்கள் பார்க்கலாம், அதில் கடல்முரடான அந்த அமைப்பு தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த மலைக்கு மேலே ஏறி நின்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை முழக்கமிட்டார்கள். அந்த கரடுமுரடான அந்த சஃபா மலையின் மேலே ஏறி நின்றுதான், யா சபாஹா, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை அழைப்பதற்கு தயாராக இருக்கிறது, நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிற போது ஒட்டுமொத்த மனித சமூகமும் திரண்டு அன்றைக்கு மக்காவிலே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து, முகமதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக இல்லை, சாதாரண முகமது. நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர்கள், உண்மையாளராக இருக்கிறீர்கள், வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள், நம்பகமானவராக இருக்கிறீர்கள், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பகத்தன்மை அவரிடத்திலே கொடுத்து விட்டு அதற்கு பிறகு சொல்கிறார்கள், இதற்கு பிறகு இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது, அந்த படை உங்களை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? நம்புவோம். முகமது, நாங்கள் நீங்கள் சொல்வதை நம்புவோம். அப்படியானால் நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அல்லாஹை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை, அவனின் தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை மக்கள் மத்தியிலே முதலாக அந்த சஃபா என்கிற மலைக்குன்றின் மேலே ஏறி நின்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அதுதான் முதல் ஏகத்துவ அழைப்பு. ஏகத்துவத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுக்கப்பட்ட முதல் அழைப்பு அந்த மலைக்கு மேல் நின்று ஏறி நின்று அழைத்த அந்த அழைப்பு, மக்களை கூட்டி அழைத்து. அதிலே பலர்கள் நிராகரித்தார்கள், சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கடும் நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு வரலாறு. அப்ப இந்த காபாவிற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மலை தான் சஃபா என்கிற அந்த மலை, வரலாற்று சிறப்புமிக்க அந்த மலை. நீங்கள் தவாஃபை எல்லாம் முடித்து விட்டு சஹீ செய்கிற நேரத்தில் அந்த சஃபா என்கிற அந்த மலையிலிருந்து மருவாவுக்கு தான் நீங்கள் ஓடுவீர்கள். சஹீ என்றால் தொங்கோட்டம் ஓடுவது. சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடுகிற அந்த தொங்கோட்டத்தை தான் சஹீ என்று சொல்வார்கள். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். சஃபா என்கிறது மலை, மருவா என்பது ஒரு மலை. இந்த சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடுவது, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு ஓடுவது 7 முறை ஓட வேண்டுமா இல்லையா? அது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த ஹஜ்ஜுடைய கிரிகளை பொறுத்தவரையில நாம் செய்கிற எல்லா விதமான காரியங்களுமே நமக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது. அவ்வளவு சிரமப்பட்டு மனிதன் ஹஜ்ஜிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ஏனைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதற்காக அழைப்பை அப்படி கொடுத்தார்கள். ஃபஅத்தின், நீங்கள் உரத்த குரலிலே நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுவீராக. லின்னாஸி ஃபில் ஹஜ், மக்களுக்காக ஹஜ்ஜிக்கான அழைப்பை நீங்கள் கொடுப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் கஃபர, இதை யாரு புறக்கணிக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, இந்த அழைப்பை யாரு புறந்தள்ளி விடுகிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அந்த நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நன்மை அவர்கள் ஒருபோதும் அறிய முடியாது. அவர்களிடத்திலே பணங்கள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது, திரவாத்திரமான ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்கள். அப்படி தள்ளி போடுவதன் மூலமாக அவர்கள் இறைவனை நிராகரிக்கிறார்கள். ஃபஇன்னல்லாஹ கனி, அல்லாஹ் செல்வந்தனாக இருக்கிறான். உனக்கு செல்வம் தந்த நீ அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வலம் வருவதற்கு, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை பார்ப்பதற்கு, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வதற்கு நீ தயாராக இல்லை. ஒமன் கஃபர, அதை நீ புறக்கணிக்கிறாய், நிராகரித்தால் ஃபஇன்னல்லாஹ கனி, நான் தான் பணக்காரன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ கனியுன், நான் பணக்காரனாக இருக்கு, நான் தான் செல்வந்தன். அனில் ஆலமீன், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிலேயே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் செல்வங்களை வழங்கி இருக்கிறான். அந்த செல்வத்தின் மூலமாக ஹஜ்ஜிக்காக தகுதியுடையவர்கள், ஹஜ்ஜிக்காக போக வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டவர்கள், அந்த ஹஜ்ஜுடைய யாத்திரை அவர்கள் ஒரு காலத்திலும் தள்ளி போடக்கூடாது. நம்மிடத்திலே ஒரு ஐதீகம் இருக்கிறது, ஹஜ்ஜிக்காக செல்கிற நாம் என்னுடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு தான் கடைசி ஹஜ்ஜிங்கிறது கடைசி தான். முதல்ல அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு தொழுகையை சரியாக பேணி, நோன்பை சரியாக வைத்து, ஜகாத்தை சரியான முறையில கொடுத்து, அதையெல்லாம் சரியாக செய்ததற்கு பிறகுதான் ஹஜ்ஜி கடமை. ஒருவருக்கு ஜகாத்தும் கடமை இருக்கிறது, ஹஜ்ஜும் கடமை இருக்கிறது. அவர் ஜகாத்தை முறையாக கொடுக்கவில்லை, ஹஜ்ஜிக்கு மட்டும் போகிறார், அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? நான்காவது கடமை எந்த கடமையோ அந்த கடமையை சரிவர நிறைவேற்றாவிட்டால், அதை தாண்டி ஐந்தாவது கடமைக்கு நீ சொன்னால், நான்காவது கடமை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்துடும். அந்த நான்காவது கடமை மிக முக்கியமான கடமை. அதே போன்று இரண்டாவது கடமை மிக முக்கியமான கடமை. எங்கெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இரண்டாவது கடமையாக இருக்கிற தொழுகையை பற்றி சொல்கிறானோ, அதற்கு அடுத்தபடியாக நான்காவது கடமையாக இருக்கிற ஜகாத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்வான். இதெல்லாம் திருக்குர்ஆன்ல பாருங்கள். அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்வான். தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடு, தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடு. நீ தொழுகையை நிலைநாட்டி விட்டால் அதற்கு அடுத்த கட்டம் ரமலான்ல ஆட்டோமேட்டிக்கா நோன்பு வச்சிருவேன். அதற்கு அடுத்த கட்டம் ஜகாத்தை முறைப்படுத்த வேண்டும், ஜகாத்தை முறையாக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் அது பரவலாக காணப்படவில்லை. அந்த கடமை நிறைவேறியதற்கு பிறகுதான் ஹஜ்ஜி கடமை. அந்த கடமையில் குறை இருக்குமையானால் அதை சரியாக செல்வந்தர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவிகளாக, குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். அதற்கு எந்த விதமான அவர்களுக்கு செல்வங்கள் வழங்கப்பட்டு அந்த செல்வங்களை சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்யாவிட்டால் அதற்கான கேள்வி கணக்குகள் ஏராளம் இருக்கிறது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதற்கு அடுத்த கடமை தான் கடைசி கடமை, ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில் அதற்கென்று அல்லாஹ் நிறைய அவகாசங்களை கொடுக்கிறான். ஹஜ் என்கிறது எல்லா நேரத்திலும் போக முடியாது. இப்ப ஹஜ்ஜுடைய கிரிகை, ஹஜ்ஜுடைய காலத்தில், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லது துல்கஅதாவுடைய இறுதி மாதத்தில் ஹஜ்ஜுடைய நாட்கள் மிக பிரசித்தி பெற்ற அந்த நாட்களில் கடுமையான போக்குவரத்து இருக்கும், கடுமையான நெரிசல்கள் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனுஷன் முடிவெடுக்கலாமா, நான் துல்ஹஜ்ஜில போக மாட்டேன், முஹர்ரத்துல ஃப்ரீயா இருக்கும், அதனால நான் ஃப்ரீயா ஹஜ்ஜிக்கு முஹர்ரத்துல போறேன், அல்லது ரமலான் முடிஞ்சதற்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், அப்ப நான் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா? நம்முடைய கையில உள்ள அதிகாரமா? இல்ல. ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் என்பது குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட சில மாதங்கள், புனிதமிக்க மாதங்களை தொடர்ந்து வருகிற அந்த நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்கள், அதுதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான நாட்கள். அந்த நாட்களில் தான் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற முடியும் என்பதை, நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய நாள்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுர் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள், எண்ணப்பட்ட சில அறியப்பட்ட சில நாட்கள்.
அந்த நாட்களில் தான் ஹஜ்ஜிங்கிற கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். இந்த ஹஜ்ஜுடைய நன்மைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉஹு இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல் ஹஜ்ஜுல் மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல் ஹஜ்ஜுல் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜியுடைய கூலி என்ன அப்படின்னா, லைஸ லஹு ஜஸாஉஹு இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர அதற்கு வேற கூலி இல்லை. சொர்க்கம்தான். ஹஜ்ஜி சென்றவர்களுக்கு கூலி என்ன அப்படின்னா அவர்களுக்கு சொர்க்கம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜிக்கு போனவர்கள், ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்குடைய கூலி அன்று பிறந்த பாலகனை போன்று, குழந்தையை போன்று. அன்று பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? பாவம் என்றால் என்னவென்று தெரியுமா? பாவங்களை செய்திருக்குமா? பாவம் அறியுமா அந்த குழந்தை? அப்படிப்பட்ட குழந்தையை போன்று பாவங்கள் எல்லாம் களையப்பட்ட புனிதர்களாக, பாவம் செய்யாத மனிதர்களாக அவர்கள் ஹஜ்ஜின் மூலமாக உருவாக்கப்படுகிறார்கள். அதற்காகத்தான் சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். அந்த நன்மையை அடைய வேண்டும், அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகத்தோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். அதற்காக ஹஜ்ஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜியை நிறைவேற்றுவதற்காக நிறைய நபித்தோழர்கள் தங்களுடைய பேர்களை பதிவு செய்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலிதான் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது யாருக்கு கடமை அப்படின்னா வசதி உள்ளவர்களுக்கு கடமை. இன்னைக்கு பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சமீபத்தில் ஹஜ்ஜிக்காக செல்கிற மக்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை டிராவல்ஸின் மூலமாக பல லட்சங்களை கொடுக்கிறார்கள். டிராவல்ஸ்காரர்கள் பிடுங்குகிறார்கள். 7 லட்சம், 8 லட்சம், 6 லட்சம், 9 லட்சம், இப்படி பிடுங்கப்பட்ட காசு பணங்கள். அவர் ஹஜ்ஜிக்காக காசுகளை கொடுத்து விட்டார்கள். அதற்குரிய ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை போவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அல்லது நெருங்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னும் டிக்கெட்டை அடிச்சு வரல, அல்லது விசா ஸ்டாம்பிங் ஆகல, ஹஜ்ஜுடைய இன்னும் அந்த கோட்டா உங்களுக்கு சரியாக முழுமையாக வரல, 2-3 நாட்கள் ஆகும், 4-5 நாட்கள் ஆகும் என்று மக்களை இழுக்கிறார்கள். இந்த ஆண்டும் அது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் சில டிராவல்ஸ்களின் மூலமாக, அரசாங்கத்தில் கோட்டா கொடுக்கப்பட்ட டிராவல்ஸ்களின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 லட்சம், 8 லட்சம், 6 லட்சம் என்று முன்கூட்டிய பணங்களை கட்டி இருக்கிறார்கள். டென்ஷன் ஆயிடுறான். ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று எல்லா இடத்திலும் சொல்லி இருப்பார்கள், வழி சொல்லி இருப்பார்கள், பிரயாணம் சொல்லி இருப்பார்கள், மனதில் அவ்வளவு கோட்டை கொட்டி இருப்பார்கள். வாழ்நாளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிற ஹஜ்ஜுடைய கனவை நிறைவேற்றப் போகிறோம். அந்த கடமையை, புனிதமிக்க கடமையை நாம் நிறைவேற்றப் போகிறோம். காபாவை பார்க்க போகிறோம், இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்கிற சந்தோஷத்தில் இருப்பார்கள், ஆனந்த மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர்களுக்கு பேர் இடியாக வந்து விடுகிறது, இந்த ஆண்டு நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது. எவ்வளவு டென்ஷன் ஆயிரும் மனுஷன். எல்லாட்டையும் நான் வழி சொல்லிட்டேன், அது அவனுக்கு பெரிய டென்ஷன். எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், போகலைன்னா போகலையான்னு கேட்பான். நம்மால் டென்ஷன் அதுக்கு மேலே ஏற்றி விட்டுருவான். அவன் ஏற்கனவே டென்ஷன்ல இருப்பான். நம்ம ஆட்கள் இவன்டையா கொடுத்தீங்க, அவன்டையா கொடுத்தீங்க, இங்கேயா கொடுத்தீங்க, அங்கேயா கொடுத்தீங்கன்னு கூட கொஞ்சம் அவனை இதாக்கிடும், ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். அந்த நேரத்துல ஹஜ்ஜிக்காக பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்கள், ஏமாந்தவர்கள், அல்லது இந்த ஆண்டு செல்ல முடியாது என்று அவர்களால் கூறப்பட்டவர்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்க என்ன நிலைமையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த ஆண்டு நமக்கு நாடவில்லை. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நாடவில்லை. இவன் முகத்தை எதுக்கு பார்க்கிறது? ஊர்ல நான் பயணம் சொல்லிட்டேன், உயிர்ல வழி சொல்லிட்டேன், இவரு முகத்தை எப்படி பார்க்கிறது? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நாடல. அப்படி நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்த அல்லாஹ் அதுல ஒரு நன்மை வைத்திருப்பான் உங்களுக்கு. நீங்கள் போகிற அந்த பயணத்திலே சில பாதிப்புகள் ஏற்படலாம். அதிலே உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். எனவே அடுத்த ஆண்டு நான் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். டென்ஷன் ஆகிடக்கூடாது. டென்ஷனாகத்தான் இருக்கும். அதை லகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வதற்கு மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு போக முடியல என்று சொன்னால், போக முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் இல்லையா? எல்லா விதமான ஆயத்த பணிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம், பணங்களை கட்டி இருக்கிறோம், எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிப்பானா? இந்த ஆண்டு நீ ஏன் போகல என்று அல்லாஹ் கேட்பானா? இல்லையா, அல்லாஹ் போக முடியல, எனக்கு இந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் மன்னிப்பு தர போகிறான். நாம போகவில்லை, நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். என்கிற காரணத்தினாலே அதற்காக டென்ஷன் ஆக வேண்டிய, பதட்டப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. என் கூட சேர்ந்து 4 பேர் சேர்ந்து போலான்னு வந்தோம், அவர்கள் 2 பேருக்கு கிடைத்து விட்டது, 2 பேருக்கு கிடைக்கலையே, இவனுக்கு இருக்கிற கவலை.
நாங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அழகா போய் பார்த்துருப்போமே, அது என்ன ஹோட்டலா, சுற்றுலா போகிற இடமா 4 பேரும் சேர்ந்து போறதுக்கு? இந்த வருஷம் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் தாராளமா போங்க, இதை விட அழகாக இருக்கும். அல்லாஹ் இதற்கு பகரமாக அதிகமான நன்மைகளை உங்களுக்கு வைத்திருப்பான். அப்ப இந்த மாதிரியான கவலைகள், டென்ஷன்கள் மனிதனுக்கு வருவது இயல்பு. அதை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இருக்கிறான். அடுத்த ஆண்டு இதை விட லகுவாக நமக்கு தருவான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் சிறந்த அமல் என்று நரா அல் ஜிஹாத் அஃதல், ஜிஹாத சிறந்த அமல் என்று நாங்கள் கருதுகிறோம். ஜிஹாத் என்னது? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து கொல்லப்பட்டு ஷஹீதாகிற அந்தஸ்து. அதற்கு நிகரான வேறு அந்தஸ்து கிடையாது. அந்த ஷஹீதாகப்படுகிற அந்த ஜிஹாதை நாங்கள் சிறப்பாக கருதுகிறோம். அஃபலா நுஜாஹித், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஜிஹாதாகி அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட அந்த அந்தஸ்தை நாங்கள் அடையலாமா என்று கேட்கிறார்கள் ஆயிஷா நாயகி பெண்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் அஃதலுல் ஜிஹாத், உங்களுக்குரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? அல் ஹஜ் அல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான் உங்களுக்கு பெரிய ஜிஹாத்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், ஜிஹாதுடைய நன்மை, அதை விட சிறந்த ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஹஜ் என்பது சாதாரணமானது கிடையாது. சில கஷ்டங்கள் இருக்கும், சில சிரமங்கள் இருக்கும். வீட்டில் இருந்த மாதிரி சொகுசு அங்க இருக்க முடியாது, இங்குள்ள உணவுகளை அங்கே சாப்பிட முடியாது. அதான் ஹஜ்ஜி. சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பது சாதாரணமான விஷயமா? சில பேர் இந்த உம்ராக்கெல்லாம் போயிட்டு வருகிற நேரத்துல கடுமையான கஷ்டங்க. சாப்பாடுனா 1 மணி நேரம் அங்க நிக்க வச்சுட்டான், நிக்கதான் வைப்பான். வீடா நம்முடைய வீடா? சிரமங்களுக்கு மத்தியில தான் சொர்க்கம் இருக்கிறது. நம்ம சொகுசா இருக்கிறதுக்கு போகவில்லை, இறைவனுக்கு முன்னால் போகிற நாம சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு, அதை பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்வதற்குரிய ஒரு பாடத்தை நாம் அங்கே கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நன்மையில குளறுபடி வந்துடும். நம்முடைய வழிபாட்டுல சிக்கல் ஏற்பட்டு விடும். பொறுமையை மனிதன் இழந்து விடுவான். அதனாலதான் சில நேரங்கள்ல ஹஜ்ஜுக்காக போகிற மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. தவாஃபுக்காக நாம் போகிற போது காபாவை சுற்றுறோமா இல்லையா? தவாஃப் 7 ரவுண்டு சுத்துறோம். இப்படி 7 ரவுண்டு சுத்துற நேரத்துல நம்ம ஊர்ல வாக்கிங் போவான 7 ரவுண்டு 8 ரவுண்டு வாக்கிங், அது மாதிரியா காபா? இல்ல. அங்க இருக்கிற மனிதர்களை பொறுத்தவரையில பலதரப்பட்ட மனிதர்கள், பல நாட்டு மனிதர்கள் வருவார். ஒருத்தன் கட்டையா இருப்பான், குட்டையா இருப்பான், குண்டா இருப்பான், ஒல்லியா இருப்பான், ஒன்ன விட 7 மணிக்கு ஹைட்டா இருப்பான். நீ அவனை பார்க்கும்போது நீ கீழே இருப்ப. ஒரு பெரிய பஸ்ல இருந்து, மெட்ராஸுக்கு போகிற பஸ்ல இருந்து மினி பஸ் பார்த்தா எப்படி இருக்கும், பைக்கை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குட்டையும் நெட்டையுமா இருக்கும். அப்படிப்பட்ட பல நாட்டு மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் வருவார்கள். அப்படி வருகிற போது நீங்கள் தவாப் செய்கிற போது ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற ஒரு கல் இருக்கா இல்லையா? அது ஒரு கல்லு. அந்த கல்லை முத்தமிடுவதற்காக செல்கிற போதுதான் பலவிதமான அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது. அதை முண்டியடித்துக் கொண்டு அதை முத்தமிட வேண்டும், அதை எப்படியாவது தொட்டு விட வேண்டும். தொட்டு முத்தமிட்டு வெளியே வந்துட்டான பிரச்சனை இல்லை, இவன் தொட்டுட்டு அப்படியே நிற்பான். அங்க என்னமோ காபாவை இவன் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரியும் அல்லாஹ் இவனுக்கு கூட இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான எண்ணங்கள். முஸ்லிம்களில் அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தலையில போட்டிருக்கிற தொப்பியை கலத்திடுவான், அதுல கொண்டு தேய்ச்சிட்டு இருப்பான். மேல துண்டை போட்டிருப்பான், அந்த துண்டை கலத்தி கொண்டு தேய்ச்சிட்டு இருப்பான். அதை புனிதமாக எடுத்துக்கொண்டு வீட்டுல கொண்டு அப்படியே பொட்டியில் வச்சிருப்பான். இது காபத்துல்லாவுல தேய்ச்சி துண்டு. எதுக்கு? மையத்துக்கு முன்னாடி போடுறதுக்கா? இல்ல அது காபருக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கா? இல்ல அல்லாஹ்விடத்துல மறுமையில கொண்டு அதை கொடுக்கறதுக்கா? எதுக்காக? இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கிற நேரத்துல கூட்ட நெரிசல்கள் ஏற்படுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு கல்லு, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா? அப்ப சொல்றாங்க, நீ ஒரு கல்லு தான், நீ ஒரு கல்லு தான் என்பது எனக்கு தெரியும், உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? அது பேசுமா? அது அல்லாஹ்விடத்துல ஏதாவது பரிந்துரை பண்ணுமா? ஷிஃபாத் பண்ணுமா? இவன் வந்தா இவன் போனா, இல்ல போட்டோவாவது பிடிச்சி வச்சு அல்லாஹ்ட்ட கொண்டு காட்டுமா? ஒண்ணுமில்ல. உமர் சொல்றாங்க, நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடவில்லை என்று சொன்னால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள், அதனால அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக நான் முத்தமிடுகிறேன். அவர்கள் முத்தமிடவில்லை என்று சொன்னால் நான் முத்தமிட மாட்டேன். அதனால் அதற்கு முந்தியடித்து போகாதீர்கள். அது முத்தமிட்டு ஆக வேண்டும் என்கிற கட்டாய கடமையும் கிடையாது. நெரிசல்ல, கூட்ட நெரிசல்ல போய் அதை அடி வாங்கி தலை சுத்து அப்புறம் ஏண்டா உம்ராவுக்கு போன ஹஜ்ஜுக்கு போனங்கிற மாதிரி ஆகி இல்ல. இஸ்லாம் அவ்வளவு சலுகை இருந்திருக்கிறது. உங்களுக்கு பக்கத்துல நெருங்க முடியலையா? தூரத்துல நின்று ஹஜ்ருல் அஸ்வத்தை பார்த்து கையை காட்டி உங்களுடைய கையிலே நீங்கள் முத்தமிட்டுக் கொள்ளுங்கள், அது அதற்கு சமம் என்கிற அந்தஸ்தை இஸ்லாம் வழங்குகிறது. எப்படிப்பட்ட மார்க்கம்! முந்தி அடிச்சுட்டு போறதா? பல மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் மாத்திரம் தனித்திருப்பதற்கு காரணம் அப்படித்தான்.
இறைவனுடைய பொருத்தத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து தலையில சிமடை வைத்துட்டு காலில் செருப்பு இல்லாம பல மாதங்கள் பல நாட்கள் வெயிலையும் இரவுலையும் பனியிலையும் வெயிலையும் நடந்து போகிறார்கள். ஒன்றும் இல்லாததற்காக. அவன் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கணும். அப்ப நம்ம எல்லாம் ஹஜ்ஜிக்கு நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஹஜ்ஜிக்கு நீங்க நடந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி இருந்த அன்றைய காலத்தில் நடந்துதானே போனார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மெலிந்த ஒட்டகங்களிலே நடந்து வருவார்கள், ஒட்டகங்களிலே வருவார்கள், பாதசாரியாக நடந்து அவர்கள் வருவார்கள். இன்னைக்கு எல்லாம் சொகுசாக மாறிவிட்டது. ஏறி உட்கார்ந்துட்டோம்னா 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்தில் நம்ம அங்க போயிடுறோம். ஹஜ்ஜுடைய கிருமிகள் உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அன்றையை விட இன்றைக்கு மிக லகுவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் குளிரூட்டப்பட்ட அறைகள். சஃபா மருவால அன்றைக்கு ஹாஜராமியார் ஓடினார்கள் என்று சொன்னால் அது பாலைவனம், ஒன்றுமில்லாதது, கட்டிடங்கள் இல்லாதது, புல் இல்ல, மண் இல்ல, கல் இல்ல, ஒன்றுமில்லாத பாலைவனத்திலே தண்ணீரை தேடி ஓடினார்கள். இன்றைக்கு நம்ம ஓடுகிறோம் என்று சொன்னால் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு யூரினுக்கு வந்துருது இவனுக்கு. ஏன் அப்படின்னா ஏசி, குளுமையாக்கப்பட்ட ஏசி. முதல் ரவுண்டு 2வது ரவுண்டு அடித்த உடனே வயதானவர்கள் இருப்பார்களே ஆனால், சுகர் பேஷண்ட் இருப்பார்களே ஆனால் அவர்களால் ஒரு ரவுண்டை முழுமையாக அடிக்க முடியாது. 2 ரவுண்டிலே அவர்கள் யூரின் போக வேண்டிய நிலைமையில் வருது. திரும்ப அதை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கிறது. ஏன்? அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட அறையாக வைத்து இருக்கிறார்கள். அப்ப அந்த நினைவு சின்னங்கள் சஃபா மருவாவில் ஹாஜராமியார் ஓடினார்கள், தண்ணீரை தேடி ஓடினார்கள். அந்த ஞாபகத்திற்காக அதை நான் செய்கிறேன் என்கிற ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த மலைக்கு மேல ஏறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அதை நான் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜிங்கிறது அந்த பாடங்கள். ஒவ்வொரு கிரியைகளையும் செய்கிற போது அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து நம்ம டூர் போற மாதிரி இல்ல, ஊட்டிக்கு கொடைக்கானல் போற மாதிரி தான் சில பேர் உம்ரா நினைச்சிருக்கிறார்கள். வெக்கேஷன்ல எங்க போறதுப்பா, ஒரு சவுதி ட்ரிப் போடு, உம்ராக்கு போயிட்டு வந்துரும். அப்படியா வெக்கேஷன்? அதான் வெக்கேஷன். அது உம்ராங்கிறது இபாதத்துப்பா. உம்ராங்கிறது இபாதத்து, ஹஜ்ஜிங்கிறது இபாதத்து. அது சும்மா டூருக்கு நம்ம வீட்டு சௌரியத்திற்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி இல்லை. எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஒரு இபாதத்தோ, வணக்க வழிபாடுகளாக இருக்கிற ஜகாத் ஒரு இபாதத்தோ, ஹஜ் ஒரு இபாதத், உம்ரா ஒரு இபாதத். அந்த இபாதத்தோடு கண்ணாட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு 15 நாள் அங்க உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நடந்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சிரும். அதுக்கு வேண்டியா? இறைவனோடு நேரடியாக நாம் நிற்கிறோம், இறைவனுக்கு முன்னால நிற்கிறோம், புண்ணிய பூமிகளுக்கு முன்னால நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு புண்ணிய பூமியாக அறிவிக்கப்பட்டதோ அந்த பூமியை பார்ப்பதற்காக செல்கிறோம், ஜியாரத்து செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு செல்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பக்கீலை சென்று கொண்டு அந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள். அந்த தியாகத்தை செய்த சஹாபாக்களுடைய தியாக சரித்திரங்களை படிப்பதற்கும் உணர்வதற்கும், அவர்களை போன்று தியாகம் செய்யாவிட்டாலும் அந்த வழிமுறைகளை நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பாடம் தான் ஹஜ்ஜி பயணம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்துல எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போகிற நேரத்தில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்கிற நேரத்தில் மருந்து மாத்திரைகள், அது மாதிரி உங்களுக்கு தேவையாக இருக்கிற மருந்தாக இருந்தாலும் சரி, மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சாப்பாட்டிற்கு தேவையான உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற சாதனங்களிலேயே ரொம்ப மேன்மையாக இருக்க வேண்டியது தெரியுமா? இறையச்சம். நம்முடைய ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம், நம்முடைய மாத்திரைகளை மருந்துகளை எடுத்துட்டு போலாம், நமக்கு சாப்பிடுறதுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு போலாம். எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் தயார்படுத்தி கொண்டு போங்கள். அன்னைக்கு அப்படிதான் போனார்கள். ஒட்டகங்களுக்கு மேலே கால்நடையாக போகிற நேரத்தில், கப்பல்ல போகிற நேரங்களில அந்த உணவுகளை எல்லாம் கொண்டு செல்வார்கள். மருந்து மாத்திரைகள் அன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட உணவுகளை எல்லாம் பொட்டலமாக எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், சாதி தக்குவா, கட்டு சாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டு சாதம் எப்படி சாப்பாடெல்லாம் கொண்டு போறீங்களோ அது மாதிரி தக்குவாவை நாம் கொண்டு போக வேண்டும். தக்குவா தொலைந்து விடக்கூடாது. உள்ளத்துல இருந்து அந்த தக்குவா மாறிவிடக்கூடாது, அகன்று விடக்கூடாது. அந்த தக்குவா நம்மோடு இருக்க வேண்டும். இறையச்சம், தக்குவா என்றால் இறையச்சம். அந்த இறை பயம் நம்மிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குதான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அதுக்குதான் அல் ஹஜ்ஜுல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பாவம் இல்லாத, குறைகள் ஏற்ற, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுங்கிறது அதுதான். அந்த தக்குவா இறையச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்கிற போது அல் ஹஜ் அஷ்ஹுர் மஅலூமாத், குறிப்பிட்ட சில நாட்கள், எண்ணப்பட்ட சில மாதங்கள். அந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் மீது ஹஜ்ஜி கடமையோ, அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஹஜ்ஜி கடமையோ, பொருளால், உடலால், ஆரோக்கியத்தால், சுகபலத்தால், வசதி வாய்ப்பால் யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் ஃபல ரஃபஸ ஃபல ஃபுசூக ஃபல ஜிதால ஃபில் ஹஜ்,
ஹஜ்ஜில போய் கொண்டு குடும்ப உறவுகள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஹஜ்ஜில போய் கொண்டு சம்பந்தம் போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்க கூடாது. ஹஜ்ஜில கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ஹஜ்ஜில அவதூறுகளை பரப்பக்கூடாது. ஹஜ்ஜில வேறு விதமான கேலி கிண்டல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது. இந்த மாதிரியான வேலைகள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஹஜ்ஜி வீணா போய்விடும். ஒமா தஃபாலு மின் கைரின் யஅலமுல்லாஹ், நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அறியவனாக இருக்கிறான். அப்ப ஹஜ்ஜுடைய கிரியைகளை பொறுத்தவரையில அது குறிப்பிட்ட நாட்கள். அந்த நாட்களில எண்ணப்பட்ட அந்த நாட்களிலே நாம் நம்முடைய இபாதத் என்கிற கண்ணோட்டத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல வேற எந்த விதமான பேசுதலும் இருக்கக்கூடாது. இங்க இருந்து நீங்க போகிற போது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிற மக்கள், உம்ராவுக்கு போகிற மக்களை நீங்க பார்க்கலாம். இந்த உம்ராவுக்கு போகிற மக்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உம்ராவில என்ன பண்ணிடுவாங்கன்னா சம்பந்தங்களை எல்லாம் முடிச்சிடுவாங்க பேசி. அங்கேருந்து எங்கேருந்தாவது ஒரு ஃபேமிலி, இங்கேருந்து இவர் போற ஒரு ஃபேமிலி யதார்த்தமாக பார்க்கறது, அந்த உம்ராவிலே சந்திக்கிறது, உம்ராவிலே பேசி முடிக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அந்த இபாதத்துகள் முடிந்ததற்கு பிறகுதான், அந்த இபாதத்துகள் முடிந்ததற்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் வெளிவந்ததற்கு பிறகுதான் மற்ற காரியங்களே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டும். அப்ப ஹஜ்ஜிக்காக போகாதவர்கள், வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்குடைய கால சூழ்நிலைகள் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரமாக ஹஜ்ஜிக்கு நாம் போய்விட வேண்டும். மௌத் வந்துட்டு அப்படின்னா அல்லாஹ்விடத்துல அவனுடைய கேள்விக்கு நாம தப்ப முடியாது. உனக்கு செல்வம் இவ்வளவு வந்திருக்கிறேன், ஹஜ்ஜி உனக்கு கடமையாக இருக்கிறது, ஜகாத்தும் உனக்கு கடமையாக இருக்கிறது, ஜகாத்தை நீ கொடுத்துட்ட முறைப்படி, ஹஜ்ஜிக்கு நீ போகாம இருக்கிற, ஏன் போகல அப்படின்னா அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. அதனால சீக்கிரமாக செல்வந்தர்கள், ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நமக்கு ஹஜ்ஜி கடமை, நமக்கு போதுமான பொருளாதாரம் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது. அந்த ஹஜ்ஜை தள்ளி போடாமல் சீக்கிரமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி முயற்சி எடுக்கிற போது, ஹஜ்ஜிக்காக நீங்கள் பணம் கட்டுகிற போது, இந்தியன் ஹஜ்ஜி சர்வீஸாக இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் ஹஜ்ஜி சர்வீஸ்களாக இருந்தாலும் சரி, பணம் கட்டி உங்களால் இந்த ஆண்டு போக முடியல என்று தள்ளி போமையானால் அதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அதற்காக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான். அதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நாடல்ல, அடுத்த ஆண்டு நம்ம போடலாம் இன்ஷா அல்லாஹ் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள், உம்ராவுக்கு போகிறவர்கள் அங்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து இங்கிருந்து போக வேண்டும். என்னென்ன கடமைகளை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகள் உம்ராவில் இருக்கிறது, என்னென்ன கடமைகள் ஹஜ்ஜில் இருக்கிறது என்பதை தெரியாமல், கைடு இல்லாமல் நீங்கள் போகிற காரணத்தினால் பல நேரங்களிலே தவறுகளில் இழைக்க வேண்டியிருக்கிறது. பல நேரங்களில் வழி தவறி போகிற நிலைமைகள் ஏற்படுகிறது. பல நேரங்களில் மரணங்களை சந்திக்கிற நிலைமையும் ஏற்படுகிறது. மரணம் என்பது ஹஜ்ஜில உம்ராவுல போகக்கூடியவர்களுக்கு மரணங்கள் ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் அங்கே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமையே வேற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில மரணமடைந்த சஹாபாக்கள் அவர்களை குளிப்பாட்டுகிற நேரத்தில், மையத்திற்காக குளிப்பாட்டுகிற உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு முழுமையான உடலிலே துணிகள் போர்த்தப்பட வேண்டும். அந்த துணிகளை போர்த்தி அவனை குளிப்பாட்டி, அவனை தஃபன் செய்து அவனுடைய முகங்களை எல்லாம் மூடி அதுல ஒரு கெட்டு போட்டு அப்படித்தான் மையத்தை நம்ம என்ன செய்வோம், கபருக்குள்ள வைப்போம். ஆனால் ஹஜ்ஜில மரணப்பட்டவர்கள், உம்ராவில் மரணப்பட்டவர்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தை துறந்து வையுங்கள் என்று சொன்னார்கள். தலைமுடியை வெளியே தெரிவதை போன்று வையுங்கள், அவர்கள் முகத்தை மூடாதீர்கள், அவருடைய முகத்தை கெட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா ஹஜ்ஜில் மூத்தா போயிருக்கிறார்கள். கல்பியா சொன்னவர்களாக அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நாளை மறுமையிலே மாஷரிலே அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகிற நேரத்தில், எல்லோரும் எழுந்திருக்கிற நேரத்தில் இவர்கள் அந்த எஹ்ராமுடைய ஆடையோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களை குளிப்பாட்டக்கூடாது. அவர்கள் எஹ்ராமுடைய ஆடையிலோடு அவர்கள் குளிப்பாட்டினாலும் கூட எஹ்ராமுடைய ஆடையில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த எஹ்ராமுடைய ஆடையோடு மறுமையில் வருவார்கள். எப்படி வருவார்கள் அப்படின்னா, லப்பியன், கல்பியா சொன்னவர்களாக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே வந்து விட்டேன் என்று ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் தல்பியா சொல்றோமே, இந்த தல்பியாவை சொன்னவர்களாக மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யாரு? ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் மரணம் அடைந்து வருகிறார்களே இயற்கையாக, அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுகிற நேரத்தில் உன்னிடத்திலே வந்து விட்டேன் என்று காபத்துல்லாவை பார்த்து நம்ம சொல்லுவோம். அங்க நேரடியாக இறைவனுக்கு முன்னாலே அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் யாருக்கு இருக்கிறது? ஹஜ்ஜில போகக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அதனால ஹஜ்ஜில போகிறவர் எல்லாரும் இங்கே எப்படியாவது மௌத்தாயிரணும் நம்ம நினைச்சா மௌத்தா முடியுமா? முடியாது. நம்ம ஊருக்கு போக கூடாது, இங்கே மௌத்தாயிரணும். அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அல்லாஹ் நாடுனால்தான் அங்க மரணம்.
அங்க மரணம் அடைந்து விட்டோமையானால் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து அதற்கு வெகுவில்லாத ஒரு கூலி இருக்கிறது. அப்படிப்பட்ட கூலியும் ஒரு பாக்கியும் அந்த மகத்தான அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக இருக்கிறது. எனவே உலகத்தில் ஹஜ்ஜிக்காக பயணப்பட்டிருக்கிற அந்த ஹாஜிகளுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்கள், நம்முடைய ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் லேசாக்க வேண்டும், குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு முழுமையான ஹஜ்ஜுடைய கூலிகளை அல்லாஹ் வழங்க வேண்டும். அது போன்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமும் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய கடமைகளை, அதனுடைய கிருகைகளை சரியான முறையிலே புரிந்து உணர்ந்து தெரிந்து அறிந்து அதன் வழியில் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் யாவரையும் ஆட்கள் உரியவனாக என்று வேண்டி, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய வழிபாட்டினுடைய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஹஜ் என்கிற இந்த புனிதமான பயணம். இந்த ஹஜ் என்கிற புனிதமான பயணத்தை லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒன்று குழுமி அந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே அங்கே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மினாவில் இருப்பார்கள், அரஃபாவில் தங்குவார்கள், முஸ்தலிஃபாவில் இருப்பார்கள், ஷைத்தானுக்கு கல்லறிவார்கள். இப்படி பல்வேறு விதமான ஹஜ்ஜுடைய கிரியைகள் இருக்கிறது. 9வது நாள் துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே அரஃபா மைதானத்திலே அவர்கள் ஒன்று கூடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ் அரஃபா என்று சொன்னார்கள். அரஃபாவிலே யார் கொஞ்ச நேரம் இருக்கவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜே கிடையாது என்று சொன்னார்கள். அரஃபா மைதானத்திலே அவர்கள் இருப்பார்கள், தங்க வேண்டும் அவர்கள். அதாவது மினாவிலே, அதுக்கு முன்னாடி மினாவிலே முஸ்தலிஃபாவில் இருக்க வேண்டும். இது போன்ற கிரிகைகள் எல்லாம் இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு அரஃபாவுக்கு போக முடியாது, வாகனம் கிடைக்கல, வண்டி இல்லை, அதனால எனக்கு போக முடியல, நான் ஹஜ் முடிஞ்சு தல்வச்சு 12ல போலாம் அப்படின்னா 12ல போனாலும் அந்த ஹஜ்ஜுடைய முழுமையான நன்மைகள் கிடைக்கும். என்னைக்கு அந்த கிரியைகள் கூடிய நாட்கள் இருக்கிறதோ அந்த நாட்கள்ல சரியான முறையில அந்தந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய வழிகாட்டுதல் நமக்கு இருக்க வேண்டும், அதனுடைய அறிவு இல்மு நமக்கு இருக்க வேண்டும், கைடன்ஸ் இருக்க வேண்டும். அதற்குரிய இல்மு வைத்துக் கொண்டது நம்ம போகணும். அதற்குரிய கிளாஸுகளை நாம் முறையாக அட்டென்ட் பண்ண வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் அதற்கு போவதற்கு முன்னாடியே என்னென்ன கடமைகளை, என்னென்ன கிரியைகளை எங்கெங்க செய்ய வேண்டும், எதை ஓத வேண்டும், எங்கெங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சரியான முறையில் அவர்கள் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி அதை ஓரளவுக்கு தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் போவார்களே ஆனால் அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழம்பாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும், பதட்டம் இல்லாமல் இருக்கும், தெளிவாக இருக்கும், லகுவான முறையில் அவர்கள் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். இது இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த இபாதத்தின் மூலமாகத்தான் உலகமே உற்று நோக்குகிறது இஸ்லாத்தை. ஒரே ஒரு சப்தம் பார்க்கிறாங்க, 24 மணி நேரமும் அந்த காபாவில மக்கள் சாரை சாரையாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், தவாப் செய்கிறார்கள், சகி செய்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள், அங்கும் இங்குமாக போய் கொண்டிருக்கிறார்கள், துவா செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சி உலகத்தில் அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா மக்களும் உலகத்துல வியந்து பார்க்கிறார்கள். என்னப்பா இது, ஒரே ஒரு சப்தம் தான், ஒரு சப்தத்துல ஒரே ஒரு சப்தம் கொடுக்கிறார்கள். சுற்றி கொண்டிருந்த எல்லோரும், ஆங்காங்கே நின்றவர்கள் எல்லோரும் அந்த சஃப்ல ஓரடியில தொழுகைக்காக ஒன்று திரண்டு விடுகிறார்கள். ஒரே ஒரு சப்தம் தான். நம்மளும் கட்சி மாநாட்டு நடத்துறோம், பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டுறோம், எவனையுமே அசம்பிளிப்படுத்த முடியல என்று அரசியல்காரெல்லாம் கொந்தளிக்கிறான், மாற்று மதத்தெல்லாம் கொந்தளிக்கிறார்கள். இஸ்லாமிய வழிபாடுகளை பாருங்கள், ஹஜ்ஜிக்காக போகிறார்கள், உம்ராவுக்காக போகிறார்கள், மைக்கில் ஏதோ சொல்றாங்க, சொன்ன உடனே எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சஃப்ல அசம்பிளி ஆகிடுறாங்க. அவருடைய ஒற்றுமையை காட்டுகிறது. அவர்கள் எந்த பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஓரணியில் நிற்கிறார்கள். இது இஸ்லாம் ஒரு உன்னதமான, உயிரோட்டமான, அறிவுள்ள ஒரு மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம் என்பதை உலகத்திற்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், பெரும்பான்மையான மக்களில் முக்கியமான மக்களாக இருக்கிற, செல்வந்தர்களாக இருக்கிற, அல்லது நடிகைகளாக இருக்கிற, விளையாட்டு வீரர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் நேரத்தில் முதலாக நான் உம்ராவுக்கு செல்ல வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுது. ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, பல நாட்களாக அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பல நாட்களாக அவர்கள் உம்ராவுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, ஒரே ஒரு வெள்ளை ஆடை, மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, அந்த ஆடையில எல்லோரும் ஓரணியிலே ஒன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. கருப்பன், வெள்ளையன், ஏழை, பணக்காரன், சிவப்பன், இப்படி என்கிற எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மொழியில ஒரே வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற இந்த கல்வியாவை எல்லா நாட்டில் உள்ள மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ இயக்கி கொண்டிருக்கிறார். அது அல்லாஹ்வாக இருக்கலாம், அவர்கள் சொல்லுகிற அல்லாஹ்வாக இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாமுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இஸ்லாம் தான் வெற்றி வரும், இஸ்லாம் தான் நிலைத்திருக்கும், அந்த இஸ்லாத்திற்கு தான் இறுதி வெற்றி இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அந்த பண்புகளை, அந்த புனிதங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாகும் நாம் ஏற்றிருக்கிற, நாம் கற்றிருக்கிறோம், தெரிந்திருக்கிற மார்க்க செய்திகளை பிற மக்களோடு, நம்மளோடு இருக்கிற சமூக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக.